திருச்சிற்றம்பலம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. கிட்டத்தட்ட 70 வயதிற்கும் அவருக்கு. என்னோடு சூலூர் பேருந்து நிறுத்தத்தில் ஏறி எனதருகே அமர்ந்தார். பளீரென நரைத்தும் கொஞ்சம் கூட கொட்டாத தலைமயிர்கள், உழைப்பின் மூலம் உறுதியடைந்த தேகக்கட்டு, பழைய வார் செருப்பு, அங்கொன்றும் இங்கொன்றுமாக அழுக்கு தெரிந்த வேட்டி சட்டையுடன் கையில் சுருட்டி வைத்திருந்த தஞ்சை மகாராஜா துணிக்கடையின் மஞ்சப்பை. சிங்காநல்லூர் பஸ் ஸ்டாண்டு போகும் இல்லையா என்றார் என்னிடம். போகும், நீங்க தஞ்சாவூருங்களா என்றேன். ஆமா ஐயா, பழைய வீட்டுக்கு வந்துட்டு போறேன் என்றார். நீயும் தஞ்சாவூர் ஐயா என்றவரிடம் தலையாட்டி விட்டு, பையன் என்ன பண்றாப்ல என்றேன். இங்கதான் ஏதோ மார்பிள்ஸ் கம்பெனி வச்சுக்கிறான், ஊர் பக்கமே வச்சிருக்கிறான், ஊர் பக்கமே வரமாட்டேங்கிறான், ஏதோ பார்க்கணும் போல இருந்துச்சு, அதுதான் 2 நாளைக்கு முந்தி வந்தேன். பேரன் பேத்திகளை கண்ணார பார்த்துட்டு இப்போ போறேன் என்றவரிடம் ஒரு ஏக்கம் தெரிந்தது. 2 பொம்பளை பிள்ளை, ஒரு பைய, எல்லோருக்கும் கல்யாணம் செஞ்சு வச்ச 2 வருஷத்துல அவ போயிட்டா. அதுக்கப்புறம் நான் மட்டும்தான். முதல்ல எப்பயாச்சாவது என் பெரிய பொண்ணாவது வந்து பார்க்கும். இப்போல்லாம் யாரும் வர்றது இல்லை என்றார், நான் கேட்காமலேயே. இப்போது எனக்கு ஏதோ அவரிடம் கேட்க வேண்டும் போல் இருந்தது. பையன் நல்லா பார்த்துக்கிறாப்லையா என்றதும், சிறிது நேரம் போக்குவரத்து நெரிசலில் சிக்கி சைரன் ஒலி எழுப்பிக் கொண்டிருந்த அவசர ஊர்தி வாகனத்தையே உத்து கவனித்துக் கொண்டிருந்தார். காதில் விழவில்லையோ என்ற எண்ணத்தில் நான் மீண்டும், பையன் உங்களை பார்த்துக்கிறார்ல என்றேன். தயக்கத்துடன் என்றவர் சிறிது நேர அமைதிக்கு பிறகு, பார்த்துக்கிட்டு தான் இருந்தான். நிலத்தையெல்லாம் என் மருமவ பேருக்கு மாத்துற வரைக்கும். அதுக்கப்புறம் அவன் ஊருக்கு வர்றதில்லை, செலவுக்கும் பணம் கொடுக்கறதும் இல்லை. இருக்கிற 2 பசுமாடுதான் எனக்கு இப்ப கஞ்சி ஊத்துது என்ற போது அவர் கண்களில் கண்ணீர் கட்டி இருந்தது. அவன் என்ன பண்ணுவான் பாவம், அவ ஆட்டினபடி ஆடுகிறான். இப்ப கூட அவன் வர்றதுக்குள்ள சொல்லாம கொள்ளாம கிளம்பி வந்துட்டேன். ஏதோ ஜாடமாடைய அவ கிளம்பி தொலைன்னு பேசுறப்பயே கிளம்பிடணும்னு தான் வந்துட்டேன். இந்த மாதிரி இழுத்துக்கிட்டு கிடக்காம படுத்திருக்கும் போதே உசுறு போயிடணும்னு தான் வேண்டிக்கிட்டு இருக்கேன் என்று இப்போது தூரத்தில் கேட்கும் ஆம்புலன்ஸ் ஒலியை கவனித்தபடியே பேசியவரிடம் மேற்கொண்டு பேசி எதையும் கிளற வேண்டாம் என்று தோன்றியது. நான் இறங்க வேண்டிய ராதாராணி தியேட்டர் நிறுத்தம் வந்ததும் ஏனோ இறங்கவில்லை. இவரை சிங்காநல்லூர் அழைத்துச் சென்று பேருந்து ஏற்றிவிட வேண்டும் போல் தோன்றியது. அப்படியே அவருடனேயே அமர்ந்து விட்டேன். ஏனென்று தெரியவில்லை. அவர் அருகில் அமர்ந்திருப்பது எனக்கு பிடித்திருந்தது. அவர் மீது வீசிய வியர்வை நாற்றம் நான் என் அப்பாவிடம் உணர்ந்திருந்ததால் இப்போது வாசமாக மாறிப்போயிருந்தது. சிங்காநல்லூர் வந்திறங்கியதும் பேருந்து நிலையத்தின் எதிரில் உள்ள உணவகத்தை காட்டி சாப்பிடலாமா என்றேன். வீட்டிலேயே சாப்பிட்டுத்தான் பஸ் ஏறினேன் என்று அவர் சொன்ன பதில் பொய்யென்று அவர் முகம் காட்டி கொடுத்தது. வலுக்கட்டாயமாக அழைத்துச் சென்று என்ன வேணுமோ வாங்கிக்க என்ற என்னை வெறிக்க பார்த்துட்டு, ஒரு தோசை மட்டும் போதும் என்றார். இருவரும் வாங்கி சாப்பிட்டோம். அவர் சாப்பிடும் வரை பேசவே இல்லை. பின்னர் அரசு குடிநீர் ஒன்றை வாங்கி கொடுத்து தஞ்சை செல்லும் பேருந்து ஒன்றின் இருக்கையில் அந்த தண்ணீர் பாட்டிலை வைத்துவிட்டு கீழே இறங்கி நடத்துனரிடம் டிக்கெட் எடுக்க எனது பர்ஸை எடுத்த போது என் கையை பிடித்து அவர் கசங்கிய பையில் இருந்த கசங்காத ஒரு 500 ரூபாய் தாளை எடுத்து தஞ்சாவூர் 1 என்றார். டிக்கெட் போக மீதம் கொடுத்த ரூபாயிலிருந்து ஒரு 50 ரூபாயை எடுத்து என் கையில் திணித்தார். தயவு செஞ்சு வாங்கிக்கங்கய்யா, நான் இன்னும் அந்த நிலைமைக்கு வரலை என்றதும் கண்முட்டிய கண்ணீருடனும் உயிர் வீங்க வைக்கும் வலியுடனும் விறுவிறுவென நடந்து வெளியில் வந்து பேருந்து பிடித்து என்னுடைய வீட்டுக்குள் நுழைந்தேன். என் கையில் திணித்து கசங்கிய அந்த 50 ரூபாய் நோட்டை வெறித்து பார்த்தபடியும் அவரை பற்றி எண்ணி பார்த்தபடியுமே படுக்கையில் நெடுநேரமாக கிடக்கின்றேன், அனைத்தையும் மறந்து. நான் என் அப்பாவுக்காக எதையுமே செய்யவில்லை. நான் படித்து முடித்து வேலைக்கு போகும் முன்பே இறந்து போனார். அந்த வலி எனக்கு இன்னும் இருந்துகிட்டே இருக்கு. பெற்றோரை இன்னும் உயிரோடு விட்டு வைத்திருப்பவர்கள் தயவு செய்து அவர்களை மனம் நோகச் செய்யாமல் அவர்களை அரவணைத்து நேசமாக பார்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லி இந்த பதிவினை இன்றைய சிந்தனையாக்கி காலை வணக்கம் சொல்வது உங்கள் அழகம்மை சுவாமிநாதன். ஹாப்பி மார்னிங்.